ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைவருக்குமே அவ்யக்த பாப்தாதாவின் சார்பாக நாளைக்கு நமக்கு எப்பவுமே உண்மையான பிராமண குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே தினம் தினம் தீபாவளி தான், தினம் தினம் புது வருஷம்தான், தினம் தினம் புது நாள் தான், தினம் தினம் புது மணி நேரம்தான், தினம் தினம் புது வினாடி தான், தினம் தினம் புது நொடி தான் நமக்கு. ஏன்னா நம்ம பாபா கிடைத்து விட்ட பிறகு நமக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். நம்முடைய புத்தி மூலமாகவும் நம்முடைய மனதின் மூலமாகவும் அடிக்கடி எங்கே போயிட்டு வருகிறோம்? நம்ம சொந்த வீட்டுக்கு போய் வருகின்றோம். அதனால் நம்ம தினம் தினம் கொண்டாட்டம் தான் நமக்கு. ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லௌகிகத்தில் இருக்கும் வருஷத்தில் இந்த புது வருஷம்லாம் நமக்கு ஒரு பெருசாக இருக்கும். நம்ம தினம் தினம் புது எண்ணங்களை படைத்து கொண்டே இருக்கின்றோமே 21 ஜென்மத்திற்கு. அதனால் நமக்கு எல்லாம் பாபா அவ்யக்த ரூபத்தில் அழகாக இன்னைக்கு நம்ம சந்துஷ்டமணியாக இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும். வெளியில் இருப்பாங்க நான் இதெல்லாம் திருப்தியாக இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது அப்படி என்று திருப்தியாக இருப்பாங்க வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ளே வண்டி ஓடிட்டே இருக்கும், தீயாக பரவிட்டு இருக்கும் உள்ள. அந்த தீ தான் வெளியே போயிட்டு பரவி வாயுமண்டலம் எல்லாத்தையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஆழ்ந்த மனதில் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கும். வெளியில் அது சோகமோ இல்லை ஹாப்பியோ எப்படி இருந்தாலும் நம்ம உள் மனதில், அந்த ஆழமான மனதில், அந்த உள்ளுணர்வின் மூலமாக எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கணும். தன் மீது முதலே திருப்தியாக இருக்கணும். பிறகு மற்றவர்கள் மீது, மற்றவர்கள் சம்ஸ்காரம் மீது, இப்படியாக எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். இயற்கையும் சரி, எல்லாவற்றுக்கும் நம்ம திருப்தியை ஆக்க வேண்டும், தானும் இருக்க வேண்டும். அப்படி என்று இன்னைக்கு பாபா என்னைக்கு சொல்லியிருந்தார் வாணி 31/12/2012 அப்போ சொன்ன ஒரு மகா வாக்கியம். இது சூப்பராக இருக்கும். அந்த திருப்தி என்பது ஒரு குணம் சொல்லுவார், சக்தி இன்னைக்கு சொல்லியிருந்தார். திருப்தி என்பது ஒரு சக்தி. ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது நானும் அது பேர் இருக்கணும். இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை கூட இந்த பிரதர் அவர் சகோதரி இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பார்த்து அவங்க மாறிடுவாங்க. அதுதான் அந்த எனர்ஜி அந்த சக்தி பரவிடும் அவங்களுக்கு, அவங்களும் மாறிடுவாங்க. ஸோ அதுபோல் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் தன்னுடைய ஒரிஜினல் அந்த சுய தர்மத்தை நிலைத்திருக்கும் பொழுது அந்த திருப்தி என்ற குணம் தானாக வந்துவிடும். ஸோ அதுபோல் இன்னைக்கு விசேஷமாக அங்கிருந்து மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், நெத்தியினுடைய மணிகள், சந்தோஷ்ட மணிகளை பார்த்து ரொம்ப குஷி அடைகின்றார்கள் பாப்தாதா அவர்கள். எப்பயுமே அடிக்கடி வளம் வருவாங்க 2 பேரும். பாப்தாதா அவர்கள் எந்தெந்த சென்டர் எப்படி இருக்குது, நிர்வீக்கணமாக இருக்கா, இந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்று உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவாங்க. சாட்சியாக இருந்து பார்ப்பாங்க. அதனால் நம்ம திருப்தி என்ற அந்த சக்தி எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கணும். அப்படி நம்ம திருப்தியாக இருந்தாக எல்லா சக்திகளும் நம்ம தானாக சேர்ந்து விடும். அதனால் நமக்கு அதை பற்றி நம்ம எதை பற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி, நத்திங் நியூ. இந்த உலகம் ஒன்றுக்கும் உதவாத ஒன்று அப்படின்ட்டு பாபா ஏற்கனவே புரிய வைத்து விட்டார். இது ஒரு சுடுகாடு என்று. அதனால் நாம் எப்பொழுதுமே தனியாக தனியாக போக வேண்டும். அதனால் திருப்தியாக இருக்க வேண்டும். பாபா இருக்கும்பொழுது என்ன கவலை நமக்கு? எப்பேற்பட்ட மாயை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இயற்கையினுடைய சீற்றங்கள் வந்தாலும் சரி, நாம் எப்பொழுதுமே நிலையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். அப்போ இயற்கை போயே விடும். அதனால் அதை பற்றி நமக்கு எந்தவித கவலை பற்றி படக்கூடாது. நாம் தான் இயற்கையை மாற்றிவிட வேண்டும். அந்த நிலையை மாற்றிவிட முடியுமா அப்படி என்று பாபா நம்மிடம் கேட்கின்றார். அதனால் பாபா யாரோட பார்க்குறாரு? சந்தோஷமான அந்த ஆத்மாக்களை பார்த்து இன்னைக்கு அதை அனுபவம் செய்திருக்கணும் நம்ம எல்லாருமே இன்னைக்கு. அதே போல் நாம் எப்பேற்பட்ட சக்தி மிக்க அந்த வாயுமண்டலத்தை மாற்றிவிட வேண்டும். நம்ம அந்த அனுபவம் செய்ய வேண்டும். அது எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் சரி, நான் பாபா சந்தோஷமாக இருக்கிறோம், அவ்வளோதான், குஷியாக இருக்கிறோம். கை எப்படி தூக்க சொன்னார் பார்த்தீங்களா இன்றைக்கி? அதை கூட நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இன்றைக்கி சொல்லியிருந்தார் இன்றைக்கி பாபா. அதுபோல் நாமும் கூட கையை அழகாக உயர்த்த வேண்டும். பாபா அதுதான் இந்த திருப்தி என்பது ஒரு சக்தி. திருப்தியாக இருக்கணும். அந்த சகன சக்தி கூடவே சேர்ந்து விடும். எப்பொழுதுமே நாம்
நம்முடைய மனநிலைமையும் சரி, நம்முடைய சேவா கேந்திரம் அதாவது சென்டருடைய நிலைமை இருந்தாலும் சரி நிரூபிக்கணுமா இருக்கணும் வந்து. இப்போ ஒரு கீதா பாடசாலை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல வந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணணும் வந்தது. மனதின் எண்ணத்தின் மூலமாக பாபா ஒரு முரளி கூட சொல்லியிருப்பார் வந்து, நீ எங்கே நீ சேவை பண்ண போறீங்களோ அங்கே வந்து என்னுடைய ஈஸ்வரிய சக்தி வந்து கஸ்தூரி மனம் போல் அந்த இடத்துல பரப்பி விட்டுருங்க. அந்த வாயு மண்டலம் அங்கே கிரியேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அங்கே போகுங்க, ஆட்டோமேட்டிக் சேவை நடக்கும் அப்படின்னு பாபா சொல்வது உண்டு. அதுபோல் வந்து எந்த ஒரு இந்த வாயு மண்டலத்தை நம்ம வந்து தடைகளற்ற அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதுபோல் நம்ம வந்து இன்னைக்கு பாபா அந்த சங்கமுகத்தினுடைய கணக்குப்படி காலத்தினுடைய அந்த அனுசாரத்தின்படி நாம் வந்து எல்லா சேவா நிலையங்களும் வந்து தடைகளற்று இருக்க வேண்டும். அதுபோல் நாம் வந்து நம்முடைய உள்ளுணர்வு அது சக்திசாலியாக வைத்துக்கொண்டு திருப்தியாக இருக்க வேண்டும். அந்த மாரி இன்னைக்கு பாபா இன்னைக்கு விசேஷமாக சொல்லியிருக்கின்றார். திருப்தி என்பது அதாவது நம்ம தானாக இருக்க வேண்டும். அது வந்து யாரும் சொன்னால் இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவர் 40 வருஷமாக இருக்கிறாரு வந்து அவர் எப்படி திருப்தியாக இருக்கு, நானும் அப்படி மாற்றக்கூடாது வந்து. இது தானாகவே இயற்கையாக வர வேண்டும். அதுவே பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக தான் வரும். அது வந்து அதை பயன்படுத்தணும் வந்து. அதே போல் நம்ம சம்பூர்ணம் அடைவதற்கு சம்பூர்ண நிலை முழுவதுமாக அந்த முழுமையான நிலையை அடைகிறதுக்கு இந்த திருப்தி என்பது ஒரு குணம் இருந்தால் தான் அந்த சம்பூர்ணம் அடையிறதுக்கு நம்ம முடியும், எல்லாம் பண்ணவே முடியாது. அதுபோல் கடைசி நம்ம ஆத்மா உடம்பில் இருக்கிற வரைக்கும் பிரம்ம பாபா எப்படி தன்னுடைய சம்பூர்ணம் அடைந்தார், அதுபோல் அவர் என்னென்ன செய்தாரோ அவரை புத்தகங்களை படித்து நாமும் கூட அவரை போல் ஆகிவிட வேண்டும். அந்த திடமான சங்கல்பத்தை நாம் இந்த திருப்தியின் சக்தியினுடைய உண்டாக்குகிறது அப்படின்ற பாபா சொல்லிவிட்டார். அதனால் இந்த வருடம் வரக்கூடிய வருடத்தில் வந்து விசேஷமான இந்த திருப்தி என்ற சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தி அதாவது இந்த ஈஸ்வரிய சேவா நிலையங்களை வந்து தடைகளற்ற மாற்ற வேண்டும். இதுபோல் இன்னைக்கு வந்து விசேஷமாக சொல்லியிருந்தார் திருப்தி. அதனால் வந்து இந்த உலகத்தில் இன்னும் போக போக இன்னைக்கு கூட நிர்வாக பாய் சொல்லியிருந்தாங்க, இன்னும் 14 வருஷத்தில் வந்து இன்னும் நிறைய சீற்றங்கள் வரும். அதனால் 86வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இப்பொழுது. அதனால் நம்ம வந்து அந்த 14 வருஷத்துக்குள்ளே நம்ம முழுவதுமாக சம்பூர்ண நிலையை அடைய வேணும். அதனால் நம்ம திருப்தியாக இருந்து முழுவதுமாக இருந்து மற்றவர்களை மாற்ற வேண்டும். இதுபோல் இன்னைக்கு விசேஷமாக எப்பொழுதுமே இந்த சங்கமுகத்தினுடைய வரதானங்களை வழங்க வேண்டும், வரதானங்களை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம பிளான் வைத்துக்கொண்டு இந்த சங்கமுகத்தில் வெற்றி நடைபோட வேண்டும். நம்முடைய திட எண்ணங்கள் வந்து எவ்வளோ பெறப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை நான் மாற்றவே மாட்டேன், அந்த எண்ணத்திற்கு கூட நாம் சகயோகத்தை கொடுக்க வேண்டும், அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கின்றார். அதனால இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமாக இருப்பது என்னவென்றால் திருப்தியாக இருக்க வேண்டும். இந்த அமிர்த வேளையில் நாம் அந்த வரதானங்களை வாங்கி கொண்டு எப்பொழுதுமே உதவி கொடுக்கணும், உதவி வாங்கணும், அன்பை கொடுக்கணும், அன்பை பெறணும், சக்தியை கொடுக்கணும், சக்தி வாங்கணும். இது போல் இன்னைக்கு பாபா இதுதான் இந்த 3 தான் வைக்க. ஆக்சுவலி வந்து இந்த சம்பூர்ணம் அடையிறதுக்கு வந்து இந்த 3மே இம்பார்ட்டன்ட்டு. அன்பு ப்ளஸ் சக்தி இது இருந்தால் தான் வந்து அந்த பக்தியில் வரக்கூடிய அந்த பூஜை சொரூபம் இருக்கு இல்லையா, இது 2 தான் இம்பார்ட்டன்ட்டு. அன்பு ப்ளஸ் சக்தி இது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கருணை சொரூபம் வரவே வராது. அதனால் இது வந்து இந்த இன்னைக்கு பாபா சொன்னது மாதிரி உதவி ப்ளஸ் அன்பு பிறகு சக்தி இது 3 ஒன்றா இருந்தால் தான் வந்து துவாபரகத்தில் வரக்கூடிய அந்த சம்பூர்ண மூர்த்திக்கு ஏன்னா கருணை உள்ள இருக்கணும். அங்கே வந்து அந்த பார்வை அந்த ஆசீர்வாதங்கள் வந்து அங்கே தான் கொடுக்க முடியும் வந்து. அதனால் நம்ம இங்கே வந்து சைத்தன்யமாக இருந்து இதெல்லாம் சக்திகளை பயன்படுத்தணும். இந்த சக்தி அந்த உதவி அன்பு ப்ளஸ் சக்தி இது 3 இருந்தால்தான் வரணும்னா திருப்தி இருக்கணும் வந்து முதல்ல. இதுபோல் இன்னைக்கு அந்த திருப்தியினுடைய சக்தி விசேஷமாக நாம் வந்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். முரளி படித்தால் மட்டும் போதாது, அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே அவர்களுக்கு அந்த திருப்தி அந்த சான்றிதழை வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இதுபோல் பாபா இன்னைக்கு திருப்தியினுடைய மணியை பற்றி விசேஷமாக சொல்லியிருந்தால் முழுவதுமாக திருப்தியாக இருக்கின்றீர்களா இல்லை கொஞ்சம் தான் இருக்கிறீங்களா அப்படி என்று பாபா அப்படியே ஒரு ரைமிங்காக கேட்டிருந்தார். இன்னைக்கு நம்ம எப்பவுமே முழுவதுமாக இருக்கணும், வந்து கொஞ்சம் கிடையாது. இன்னைக்கு நான் திருப்தியாக இருக்கணும், நாளைக்கு வந்து அதிருப்தியாக ஆகக்கூடாது, அந்த நிலை கொண்டு வரக்கூடாது வந்து. இதுபோல் பாபா அமிர்த வேலையில் வந்து மனநிலையை செக் பண்ணியிருக்கின்றாங்க.
2012 அந்த வாணியில் வந்து விசேஷமாக சொல்லியிருந்தார். திருப்தி மணியினுடைய எந்த அளவு பிரகாசிக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். அதுமாரி நம்மளுடைய அந்த திருப்தி எவ்வளோ பியூரிட்டி அதில் எவ்வளோ நம்ம பார்த்து செக் பண்ணிக்கிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் இந்த வருடம் 2020 வருடம் கொஞ்சம் மிக மோசமாக அமைந்து விட்டது. ஆனால் பாபாவுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது கல்பமாக நடந்திருக்கின்றது. இதை நம்ம 3 காலத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டும் இந்த சங்கமுகத்தில். அதனால் அன்பு நினைவுகளை பாபா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த திருப்தியினுடைய சக்தியினுடைய வரதானம் வந்து எப்பொழுதுமே இந்த சங்கமுகத்தில் கொடுப்பார், கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அதனால் எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால் 2 கைகளை நாம் கூப்பிட்டு மனதார திருப்தியாக இருந்து எந்தவித பிரச்சனை வந்தாலும் சரி, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுதுமே ஒரு நொடியில் சூட்சுமதனம் போய் விடலாம், ஒரு நொடியில் மதுமனம் போய் வந்து விடலாம், ஒரு நொடியில் தேவதா சொரூபத்திற்கு போய் விடலாம் அப்படி என்று பாபா அடிக்கடி சொல்லி கொண்டு விட்டார். அதனால் மதுமல்ல நம்ம போயிட்டு அவ்யக்த பரிசாவாக அந்த புருஷார்த்தம் செய்து தன்னுடைய மனநிலையை உருவாக்கி விட வேண்டும். நம்முடைய மனதில், நம்முடைய உள் மனதில் எப்பொழுதுமே பாபா 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 அந்த நிலை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டால் அந்த அன்பு பிளஸ் சக்தி தானாக வந்துவிடும். இது வந்துவிட்டால் ஏற்கனவே திருப்தியாக இருப்போம் என்று தெரிந்து விடலாம். அதனால் நாம் இந்த சங்கமுகத்தில் நம்முடைய தூய்மையான அந்த பரிவர்த்தன பூமி எங்கே? மதுபன். உண்மையான தீர்த்த யாத்திரை அந்த பூமி தான் அங்கே இருக்கின்றது. அந்த இடத்துல நம்ம அங்கே போகணும், சாப்பிடணும், பிரம்ம போஜனம் கிடைக்கிது, சக்தி வாய்ந்த சூழ்நிலை அங்கே உருவாக்கின்றது. இது போல் இன்னைக்கு பாபா அந்த நினைவினுடைய ஞாபகத்தை ஊட்டி விட்டு சென்று விட்டார். அதனால் மதுபனில் வந்தாலும் கூட நம்ம ஞானம் சரி, யோகம் சரி, தாரணம் சரி, சேவையும் சரி, நாம் எப்பொழுதும் முன்னேற்ற படியில் இருக்க வேண்டும். இந்த அங்கே மதுபனு போய்விட்டு வருவது மட்டும் கிடையாது, அவ்யக்த பரிசாவாக சென்று எல்லா சக்திகளையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அந்த பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. இதுபோல விசேஷமாக இந்த திருப்தியினுடைய சக்தியை பற்றி நம்ம சொல்லியிருக்கின்றார். மதுபன் போயிட்டு வர்றதுக்கு கூட ஒரு திருப்தி தான். ஆக்சுவலி நிறைய பிகேக்கு இருப்பாங்க, மதுபன் போக முடியாத சூழ்நிலை கூட இருக்குது. காரணம் திருப்தி இல்லாமல் தான் அங்கே போக முடியல. அதான் உண்மை சொல்ல முடியும். அதனால் திருப்தியாக இருந்து நாம் எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அவ்யக்த பரிசா மூலம் சென்று நாம் திருப்தியை அடைந்து விடலாம். இதுபோல் விசேஷமாக சொல்லியிருந்தார். இன்னைக்கு சேவையினுடைய டேர்ன் வந்தது. இன்னைக்கு டெல்லி ப்ளஸ் ஆக்ரா அந்த ஜோன்கார்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே சென்டரை வந்து நிரூபிக்கணமாக இல்லாமல் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் அப்படி என்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே எந்த சென்டரும் ஒன்றும் வாங்கலையா, எல்லா சென்டர்லையும் தடைகள் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சென்டர் கூட வாங்கலை. ஆத்மாக்கள் திருப்தியாக இருந்தால் டீச்சர் சரியில்லை, டீச்சர் சரி இருந்தால் ஆத்மாக்கள் சரியில்லை, 2 பேரும் சரியாக இருந்தாக இயற்கை பிரச்சனை வருது. இப்படியாக எல்லாம் தடைகளாக இருக்கின்றது என்று பாபா இன்னைக்கு பின் பாயிண்ட் போட்டு விட்டார். அதனால் நாம் எல்லாவற்றையும் தடைகளற்ற ஜோனாக மாற்றிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பாபாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதுபோல் விசேஷமாக சொல்லியிருந்தால் டபுள் ஃபாரினர் வந்திருக்காங்க. அவங்களை எப்படியுமே டபுள் ஃபாரின் சொல்லக்கூடாது, டபுள் புருஷார்த்தி சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த சிவராத்திரி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போகவங்க. ஸோ அதுபோல் வந்து கவனம் கொடுக்க சொல்லியிருக்கின்றார். அதே போல் வர்க்கம் சொல்லியிருக்கிறாங்க. வர்க்கம்னா விங்னு சொல்லுவாங்க. நம்ம யக்கியத்தில் வந்து 35 விங்ஸ் இருக்குது. அதில் வந்து நீதித்துறையினர் ப்ளஸ் ஐடி துறையினர் வந்து கூட்டம் சென்று நடந்து உள்ளது அங்கே. அதை பற்றி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும், பாபா பாபான்னு சொல்ல வைக்கணும். அந்த ஐடி துறை மட்டும் கிடையாது, எல்லா துறைகளுக்கும் அந்த அன்பினுடைய சக்திகளையும் திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சி நாம் செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதனால் நாம் எல்லோருமே இந்த டபுள் புருஷார்த்தியாக செய்துவிட்டு சம்பூர்ணம் அடைந்து விட்டு திருப்தியாக இருந்து சகயோகம் இருக்க வேண்டும், மற்றவர்களையும் அந்த திருப்தி ஆக வேண்டும். இதுபோல் விசேஷமாக இன்னைக்கு பாபா இந்த புது வருடத்திற்கான 2012 அன்றைக்கே எண்ணத்தை உருவாக்கி விட்டார். நாமும் கூட இந்த வருகின்ற 2021 ஆண்டு நாளை ஆரம்பமாகின்றது. அதனால் நாம் எல்லோருமே சரி திருப்தியாக இருந்து மற்றவன் திருப்தி ஆக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு திட எண்ணத்தோடு உருவாக்கி நம்முடைய சம்பூர்ண நிலையை முன்னேற்றி விடலாம். அன்பு சொரூபமாகவும் சக்தி சொரூபமாக இருந்து எப்பொழுதும் தன்னுடைய ஆசீர்வாத கரங்களால் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அதனால் நாம் எப்பொழுதுமே இந்த 2021 ஆண்டு
எப்பொழுதுமே சரி அந்த புது வருடத்தின் வாழ்த்துக்கள் தன்னுடைய குரூப்பின் சார்பாகவும் பாப்தாதாவின் சார்பாகவும் நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த 2021ஆம் ஆண்டில் எந்த ஒரு புதுமையை நாம் புதுசாக கொண்டு வர வேண்டும். இதுவரையில் அந்த மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இனிமேல் அதை திருப்தியாக இருந்து கொண்டு தன்னுடைய மாற்றத்தை மாற்றி கொண்டு விட வேண்டும். கஷ்டமாக கூட இருக்கலாம். இந்த புதிய வருடத்தில் எழுதி தடைகளற்ற அந்த நிர்வீக்கணமான சென்டரை உருவாக்க வேண்டும். அதே போல தானும் அப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களை மாற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் எல்லோருமே திருப்தியாக நெத்தி மணியினுடைய திருப்தியாக இருக்க வேண்டும். இதுபோல இந்த 2021ஆம் ஆண்டு அவ்யக்த நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் எல்லோரும் அந்த திருப்தியினுடைய மணியை பார்க்க பாபா விரும்புகின்றார். அதனால் எல்லோருக்குமே புத்தாண்டினுடைய நினைவின் மூலமாகவும் எல்லோருக்கும் பாப்தாதாவின் சார்பாக எல்லாவற்றையும் புதுமையாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.